அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் யூ ஆல். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை தமிழ்நாட்டில் இன்ஜினியரிங் கீழே TNEA அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வர கல்லூரிகளில் சூஸ் பண்ணணும்னு நினைக்கிற மாணவருக்கான ரொம்ப மிக மிக முக்கியமான ஒரு வீடியோன்னு சொல்லலாம். டாப் 25 காலேஜஸ் இன் தமிழ்நாடு அண்டர் TNEA. இந்த வீடியோல 175க்கும் மேல இல்லைன்னா 170க்கு மேல கட் ஆஃப் இருக்கும் மாணவர்கள் தேர்வு செய்த 25 சிறந்த பொறியியல் கல்லூரி இருக்க போகுது. எந்த ஒரு மாணவனா இருந்தாலும் இந்த கல்லூரிகளை சூஸ் பண்ணிட்டு தான் அடுத்த லெவல் காலேஜஸ் வந்து ஆப்ஷன்ல வைக்கிறாங்க. ஹை கட் ஆஃப்ல க்ளோஸ் ஆன காலேஜஸ் அட் த சேம் டைம் NIRF ரேங்கிங்ல ஒன்ஸ் ஆஃப் த லிஸ்ட் ஆன ஒரு சில கல்லூரிகள் NAC NBA எல்லாமே A கிரேடுக்கு மேல வச்சிருக்க கல்லூரிகள். பல வகைப்பட்ட பிளேஸ்மெண்ட்ஸை லட்சக்கணக்கில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுத்து கோச்சிங் வைஸும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வைஸும் ஒரு இடத்துலையும் குறை சொல்ல முடியாத அளவுக்கு வச்சிருக்கிற 25 கல்லூரிகள் பத்தி பேச போறோம். இப்பதான் நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் அப்படின்னு போட்டு வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எதுவுமே மிஸ் பண்ணாம நீங்க பார்க்க முடியும். நம்ம லைவ் போகும்போது இமிடியேட்டா நீங்க லைவ்ல ஜாயின் ஆகி உங்களோட டவுட்ஸையும் கிளியர் பண்ணிக்க முடியும். நம்ம சேனல்ல இது மாதிரி கிட்டத்தட்ட 700 கெரியர் கைடன்ஸ் வீடியோஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நிறைய கொடுக்கவும் போறோம். இப்ப நான் சொல்ற 25 கல்லூரிகளுக்குமே பர்டிகுலரா எந்தெந்த கட் ஆஃப்க்கு காலேஜ்ல சீட் கிடைக்கும் இது எல்லாமே இப்ப நான் சொன்னது இந்த 170க்கு மேல ஓசி கம்யூனிட்டி ஸ்டூடெண்ட் தான். பிசியா இருந்தா 160 கூட கிடைக்கும், எம்பிசியா இருந்தா 155 கூட கிடைக்கும். எஸ்சி கம்யூனிட்டி மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா 120 கட் ஆஃப்க்கு மேல வைத்திருந்தாலும் இந்த டாப் 25 காலேஜஸ்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் நீங்க படிக்க முடியும். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்டா சொல்ற ஒரு சில கல்லூரிகள் தான் உங்களுக்கு அந்த 130 கட் ஆஃப் 120 இருந்தாலும் SCA கம்யூனிட்டிக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுல வெறும் 25 கல்லூரிகள் தான் இருக்க போகுது. அண்ணா நான் வந்து ஒரு பிசி கம்யூனிட்டி, எனக்கு 150 கட் ஆஃப் தான் வரும், 155 தான் வரும், 160 தான் வரும்னா நாங்க எந்த காலேஜ்ல சேரலாம்? அடுத்ததா பார்ட் 2 வீடியோஸா இன்னுமே ஒரு 25 கல்லூரிகள் நம்ம கொடுப்போம். இந்த வீடியோக்கு வர ரெஸ்பான்ஸை பொறுத்து மறக்காம வீடியோவுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா லைக் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இப்போ இந்த வீடியோல சென்னை ரீஜன்ல ஒரு டாப் 10 காலேஜஸ் 10 பார்க்க போறோம். கோயம்புத்தூர் ரீஜன்ல ஒரு டாப் 10 காலேஜஸ் 10 பார்க்க போறோம். அதர் ரீஜன்ஸ் ஆஃப் தமிழ்நாடுல ஒரு 5 காலேஜ் பார்க்க போறோம். இப்படி ஒரு 25 காலேஜஸ் நம்ம லிஸ்ட் அவுட் பண்ண போறோம். அடுத்த கட்டமா நீங்க விரும்பும் பட்சத்துல இன்னுமே சென்னை ரீஜன்ல இன்னொரு 10 காலேஜும், கோயம்புத்தூர் ரீஜன்ல இன்னொரு 10 காலேஜும், சவுத் ஜோன்லயும் நார்த் ஜோன்லயும் இன்னுமே ஒரு சில 10 காலேஜஸ் நம்ம கொடுப்போம். ஸோ டோட்டலா 50 காலேஜஸ், பெஸ்டான காலேஜஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ்க்கு எதெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நம்ம சேனல்ல வரப்போகுது. ஸோ இப்போ இந்த டாப் 25 காலேஜ் லிஸ்ட்டை பார்த்துட்டு வந்துடலாம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சென்னை ரீஜன். ஃபர்ஸ்டா நான் சொல்ற காலேஜ் என்னன்னு பார்த்தோம்னா, ரீசெண்டா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் அப்படிங்கிற கோர்ஸை செல்ஃப் சப்போர்ட்டட் கோர்ஸா லான்ச் பண்ணாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி செகண்ட் கேம்பஸ், மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. கவுன்சிலிங் கோட் 4ங்க. இந்த காலேஜ்ல இந்த கோர்ஸ்க்கான கோர்ஸ் கோட் வந்து AT. கவுன்சிலிங் மூலியமா மட்டுமே இங்க சேர முடியும். கவுன்சிலிங் மூலியமா இங்க சேரணும்னு பார்த்தோம்னா 197.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. மாணவர்களின் முதல் சாய்ஸ் சென்னையில இந்த காலேஜ் தான் இருக்கு. சென்னையில தமிழ்நாட்டிலே தான் நம்பர் 1 காலேஜா பார்க்கப்படுது இந்த கோர்ஸ்க்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் மட்டுமே. மறுபடியும் சொல்லிடுறேன், மிஷின் லேர்னிங்கை இந்த வீடியோல இன்க்ளூட் பண்ணலாம். மிஷின் லேர்னிங் அடுத்த வீடியோவா இன்னொரு வீடியோ வரும், வெயிட் பண்ணி பாருங்க. சென்னை ரீஜன்ல ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணதுன்னு பார்த்தோம்னா சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1399 கவுன்சிலிங் கோட் 192.5 ஓசி கம்யூனிட்டி. லாஸ்ட் இயர் இந்த காலேஜ்ல இந்த கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுக்கு நீங்க காலேஜ் டைரக்டா போகணும். சென்டர்ஸ் ஆஃப் எக்ஸலன்ஸ் வைஸும் அட்டானமஸ் வச்சிருக்க ஒரு மிகச்சிறந்த கல்லூரி. பிளேஸ்மெண்ட்ஸும் ரொம்ப சூப்பரா கொடுத்துட்டு வராங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸ் ரொம்ப ஹை பேக்கேஜஸும் இங்க ஆஃபர் பண்ணிருக்காங்க. செகண்ட் பொசிஷன் கோஸ் டு சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. தேர்டா பாக்குறது ஆப்வியஸ்லி ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 1219 கவுன்சிலிங் கோட் 191.5 லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், NIRF ரேங்கிங்லயும் வந்திருக்க ஒரு கல்லூரி. ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த காலேஜை கவுன்சிலிங்ல ப்ரிஃபர் பண்றாங்க. இதுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா போகணும்னு நினைக்கிறவங்க நேரடியா காலேஜ் ஆனுங்கன்னா அட்மிஷன் கொடுப்பாங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கறது ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் 1211 கவுன்சிலிங் கோட் 191 வந்து லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி க்ளோசிங் கட் ஆஃப். இந்த கல்லூரி சிறந்த அட்டானமஸ் கல்லூரியா பார்க்கப்படுது. இங்கேயும் பிளேஸ்மெண்ட் ஜாஸ்தி கொடுக்குறாங்க. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு இதையும் ப்ரிஃபர் பண்றாங்க. இதை நீங்க டைரக்டா காலேஜ்ல அணுகுனீங்கன்னா உங்களுக்கு மேனேஜ்மெண்ட் கோட்டா இப்போ கூட ப்ரொவைட் பண்ணிட்டு வராங்க, போனீங்கன்னா கிடைக்கும். ஸோ இதுக்கெல்லாம் கரெக்டான கட் ஆஃப் கம்யூனிட்டி வைஸ் வேணும்னா
கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எந்த காலேஜுக்கு நம்ம அடுத்ததான் கம்யூனிட்டி வைஸ் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் க்ளோசிங் வீடியோ போடலாம்னு சொல்லிட்டு. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்குற காலேஜ்னு பார்த்தோம்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் 1113 கவுன்சிலிங் கோட் 190 லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். ஆர்எம்கே ஆர்எம்டி 2 கேம்பஸ் இருக்கு. ஆனா ஆர்எம்டில ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கிடையாது, அங்க மிஷின் லேர்னிங் தான் இருக்கு. ஆனா இங்க தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு. இதுவும் ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், NIRF ரேங்க்டு இன்ஸ்டிடியூஷன், ஜாஸ்தி சென்னை ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ற டாப் காலேஜா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1419 கவுன்சிலிங் கோட். ஸோ இதுவும் வந்து ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், NIRF ரேங்கிங் வைஸ்ல ரொம்பவும் முன்னாடி இருக்கிற ஒரு கல்லூரி, டாப் இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிளேஸ்மெண்ட்ஸ்க்காகவும் கோச்சிங்காகவும் நிறைய காலேஜஸ் சூஸ் பண்ணும்போது இதுதான் கொஞ்சம் முன்னாடி ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ டாப் இன்ஸ்டிடியூஷன். ஸோ இது அடுத்த ரேங்கிங்ல நம்ம சொல்றோம். இதுக்கு அடுத்த கட்டமா ராஜலட்சுமியோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. இதுவும் NIRF ரேங்க்டு, NAC அண்ட் NBA எல்லாமே வச்சிருக்க ஒரு டாப் கல்லூரியா பார்க்கப்படுது. ராஜலட்சுமியில வர எல்லா பிளேஸ்மெண்ட்ஸும் இங்கேயும் வரனால நிறைய மாணவர்கள் இந்த காலேஜையும் சூஸ் பண்றாங்க. இதோட கவுன்சிலிங் கோட் 1432. லாஸ்ட் இயர் கிட்டத்தட்ட 185.5 வந்து இதோட க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. ஸோ இதுவுமே ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா SRM ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் 1304 வந்து கவுன்சிலிங் கோட். இதுவும் NIRF ரேங்க்டு, NAC NBA எல்லாமே வச்சிருக்க ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் இதை ப்ரிஃபர் பண்றாங்க. இதுக்கும் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க டேரக்டா காலேஜ் ஆனா நீங்க என்ன விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப் வந்து பார்த்தோம்னா 189 வந்து இங்க க்ளோஸ் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா சென்ட் ஜோசப் அட்டானமஸ் காலேஜ் 1317 வந்து கவுன்சிலிங் கோடு. ஸோ இங்கேயும் வந்து பார்த்தோம்னா 183.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இதையும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ணிருக்காங்க லாஸ்ட் இயர். அட் த சேம் டைம் இந்த இன்ஸ்டிடியூஷன் நீங்க மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறப்போ டைரக்டா காலேஜ் அணுகலாம். இதுக்கு அடுத்த கட்டமா லாஸ்டா நம்ம பார்க்குறது சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி 1324 வந்து கவுன்சிலிங் கோட். இதுக்கு லாஸ்ட் இயர் வந்து கட் ஆஃப் க்ளோசிங் 177 ஓசி கம்யூனிட்டி. இந்த இன்ஸ்டிடியூஷன் சாய்ராமோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. ஸோ சாய்ராமுக்கு என்னெல்லாம் பிளேஸ்மெண்ட் வருதோ அந்த பிளேஸ்மெண்ட் இங்கேயும் வருது. NIRF ரேங்கிங்லயும் ரொம்ப முன்னாடி இருக்கிற ஒரு கல்லூரிங்கிறது நான் இங்க முக்கியமா சொல்லிக்கிறேன். ஸோ இந்த 10 காலேஜஸ் வந்து 177க்கு மேல க்ளோஸ் ஆன டாப் காலேஜஸ். இது கட் ஆஃப் வச்சு மட்டுமே நம்ம ரேங்கிங் முன்னாடி பின்னாடி கொடுக்கல. NIRF ரேங்கிங் நம்ம பார்த்திருக்கோம், பிளேஸ்மெண்ட்ஸ் பார்த்திருக்கோம், ஸ்டூடெண்ட்ஸோட ரிவ்யூஸ் அங்க போய் நம்ம கேட்டுட்டு வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை வச்சு பிரீமியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் முன்னாடியும் கட் ஆஃப் ஜாஸ்தி கம்மி இருந்தாலும் ஒரு சில ஆல்ட்ரேஷன்ஸ் பண்ணி நம்ம இந்த ரேங்கிங் கொடுத்திருக்கோம். பார்த்திருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதுதான் ஸ்டூடெண்ட் ஜாஸ்தி ப்ரிஃபர் பண்றாங்க. நிறைய பேர் நம்மகிட்ட வந்த கால்ஸ்லயும் ஸ்டூடெண்ட்ஸோட ஒப்பீனியனும் கேட்கும்போது இந்த ரேங்கிங்ல ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்மகிட்ட நிறைய பேர் வந்து ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 10 காலேஜ் சென்னை ரீஜன்ல பார்த்தாச்சுன்னா டொனேஷன்ஸ் வைஸ் வந்து சென்னை கம்மியா இருக்கனால இப்போ நான் சொன்ன இந்த 10 கல்லூரிகள்ல கோயம்புத்தூர்ல இருக்க மக்களும் அங்க போய் பாருங்க. பிகாஸ் உங்களுக்கு கோயம்புத்தூர்ல வந்து பார்த்தோம்னா ECE டிபார்ட்மெண்ட் கிடைக்கும்னா அந்த அமௌண்ட் நீங்க சென்னையில கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயின்ஸே கிடைக்கும். நடுவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, IT இருக்கு, கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிசினஸ் சிஸ்டம், இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் இருக்கு. ஸோ வந்து கம்பேரிட்டிவ்லி இங்க இருக்க டாப் காலேஜஸோட அமௌண்ட்டும் அங்க இருக்க டாப் காலேஜஸ் அமௌண்ட்டும் ரொம்ப கம்மி. ஸோ அதையும் பாருங்க. ஸோ கோயம்புத்தூர் பீப்புள்ஸும் சென்னை ஜோன்ல இருக்கிற காலேஜஸ் பார்க்கறது பெட்டரா இருக்கும். அமௌண்ட் வைஸ் கம்மி, கோச்சிங்கும் ஈக்குவலா இருக்கும், பிளேஸ்மெண்ட்ஸும் நல்லா இருக்கும். அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் ஜோன்ல எப்பவுமே டாப் ரேங்க்டு காலேஜஸ்ங்கிறது இப்பவும் அதுதான் டாப் ரேங்க்ல இருக்கு. கோயம்புத்தூர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஃபர்ஸ்ட் பொசிஷன் இன் கோயம்புத்தூர் 196 க்ளோசிங் கட் ஆஃப். 2007 வந்து அதோட கவுன்சிலிங் கோட். கவர்மெண்ட் எய்டட் இன்ஸ்டிடியூஷன், அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன், நிறைய பெரும் தலைவர்களை உண்டாக்குன ஒரு கல்லூரி. அடுத்த கட்டமா PSG இன்ஸ்டிடியூட் ஆஃப் அப்ளைட் ரிசர்ச் அண்ட் டெக்னாலஜி. PSGயோட செகண்ட் இன்ஸ்டிடியூஷன் பிரைவேட் காலேஜ். இது ஒரு நான் அட்டானமஸ் காலேஜ், பட் NIRF ரேங்கிங்லேயே வந்திருக்கு. NBA NAC அக்ரிடியேஷன் எல்லாமே வச்சிருக்க ஒரு கல்லூரி. 2377 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். 195.5 வந்து இதோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். PSGல ஒரு 3 பேர்த்த வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா அதே கம்பெனிக்கு இங்க வந்து ஒரு ஆள் வந்து வேலைக்கு போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதாவது PSGல இருக்கிறதுக்கும் இதற்கும் 3:1 ரேஷியோல பிளேஸ்மெண்ட்ஸ் வந்து நிறைய கம்பெனிஸ் ஆஃபர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அங்க படிச்சு வெளியே ஒர்க் பண்ணிட்டு இருக்க ஒரு அலுமினஸோட ரிவ்யூ. ரொம்ப முக்கியமான ஒரு ரிவ்யூ. அங்க வர கம்பெனிஸ் இங்கேயும் வருது, பட் பிளேஸ்மெண்ட்ஸ் ரேஷியோ இந்த மாதிரி இருக்கறனால PSGக்கு ஈக்குவலா இதை கூடிய சீக்கிரம் பசங்க வந்து எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்க ஹைலைட்டா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி 2712 கவுன்சிலிங் கோட். 194 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். குமரகுரு இது ஒரு அட்டானமஸ் காலேஜ், NIRF ரேங்க்டு அண்ட் டாப் இன்ஸ்டிடியூஷன் இன் கோயம்புத்தூர். ஸோ கோயம்புத்தூர் பொறுத்த வரைக்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் எடுக்கிறீங்கன்னா CIT கோயம்புத்தூர், PSG ITech, அதுக்கப்புறம் குமரகுரு, இது 3 டாப் 3ல வருது.
இதுல ரொம்ப முக்கியமா சிஐடி கோயம்புத்தூர் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா டைரக்டா காலேஜ் போனா உங்களுக்கு கிடைக்கும். அவங்க கேட்குற அமௌண்ட்டை நீங்க பே பண்ணி சீட் வாங்கிக்கலாம். ஆனா பிஎஸ்ஜி ஐடெக்கை பொறுத்த வரைக்கும் பியூர் மெரிட் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஸோ அமௌண்ட் கட்டினா உங்களுக்கு சீட் கிடைக்காது. மார்க் இருந்தால் மட்டும் தான் சீட் கிடைக்கும். அந்த மார்க்கும் 190க்கு மேல எதிர்பார்க்கப்படுது. இந்த வருஷம் எவ்வளவுன்னு தெரியல. குமரகுரு காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணணும். என்ட்ரன்ஸ்க்கான டேட்ஸ் விஷயங்கள் எல்லாமே கூடி சீக்கிரம் நம்ம வீடியோஸ்ல வரும், வெயிட் பண்ணி பாருங்க. என்ட்ரன்ஸை கிளியர் பண்ணதுக்கப்புறம் காலேஜ் என்ன ப்ரொசீஜர் சொல்றாங்களோ அந்த ப்ரொசீஜர் நீங்க ஃபாலோ பண்ணி அட்மிஷன் வாங்கிக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா 4th பொசிஷன்ல கோயம்புத்தூர் ஜோன்ல ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2718 கவுன்சிலிங் கோட். இது ஒரு டாப் ரேங்க்டு ஹை பொசிஷன்ல இருக்கிற என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல ரொம்பவும் ஹை பொசிஷன்ல இருக்கிற ஒரு கல்லூரி. அதாவது என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல பிஎஸ்ஜிக்கு அடுத்தது கிருஷ்ணா தான் இருக்கிறாங்க. சரிங்களா? 192.5 வந்து இதோட க்ளோசிங் கட் ஆஃப் லாஸ்ட் இயர் ஓசி கம்யூனிட்டி ஃபார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். ஸோ இதுவும் ஒரு டாப் ரேங்கட் காலேஜா பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்த கட்டமா இவங்களோட செகண்ட் காலேஜ் வந்து 5th பொசிஷன்ல ரேங்க் ஆயிருக்கு. 2722 வந்து கவுன்சிலிங் கோட். என்ஐஆர்எஃப் ரேங்கிங்கே வச்சிருக்காங்க. என்பிஏ, நாக், அட்டானமஸ் எல்லாமே இருக்கிற ஒரு கல்லூரி. 189 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இதுக்கு அடுத்த கட்டமா கோயம்புத்தூர் ஜோன்ல ஆப்வியஸ்லி ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2739 வந்து கவுன்சிலிங் கோட். 185 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். அட் த சேம் டைம் என்பிஏ, நாக் எல்லாமே இருக்கிற ஒரு கல்லூரி. ஸோ இதையும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்றாங்க. இது அடுத்த பொசிஷன்ல ரேங்க் ஆயிருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா ஸ்ரீ ராமகிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் SRECன்னு சொல்லுவாங்க. 2719 கவுன்சிலிங் கோடு. இதுக்கான க்ளோசிங் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் 185. இது ஒரு அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். என்ஐஆர்எஃப் ரேங்க்டு. அட் த சேம் டைம் நாக், என்பிஏ எல்லாமே வச்சிருக்க ஒரு டாப் காலேஜா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கறதுன்னு பார்த்தோம்னா KPR இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி KPR. ஸோ 182 வந்து இதோட கவுன்சிலிங் கோட். லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். என்பிஏ, நாக் அண்ட் தென் அட் த சேம் டைம் என்ஐஆர்எஃப் வச்சிருக்க ஒரு டாப்பான இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. இதுக்கு அடுத்த கட்டமா டாக்டர் மகாலிங்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி 2706 வந்து கவுன்சிலிங் கோடு. இதுவும் நாக், என்பிஏ அண்ட் என்ஐஆர்எஃப் எல்லாமே வச்சிருந்த ஒரு கல்லூரி. 173.5 வந்து இதோட லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த வருஷம் கொஞ்சம் ஜாஸ்தி எதிர்பார்க்கப்படுது. ஸோ வெயிட் பண்ணாதான் தெரிய வரும். இதுக்கு அடுத்த கட்டமா கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் 2710 வந்து இதோட கவுன்சிலிங் கோடு. இதுவும் லாஸ்ட் இயர் வந்து ஜாஸ்தி கட் ஆஃப். அதாவது 180 ஐ திங்க் ஸோ. எஸ், கற்பகம் காலேஜ் வந்து 180 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. ஸோ இதையும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்த கட்டமா நம்ம இப்ப பாக்குறது அதர் ரீஜன்ஸா சொல்லப்படுறது. அதாவது கோயம்புத்தூர் ஜோன் சொல்ல போனோம்னா ஈரோடும் வரும் இல்லைங்களா? சோ அந்த வகையில பார்த்தோம்னா அதர் ஜோன்ஸ்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கிறது பண்ணாரியம்மன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. பண்ணாரியம்மன் பொறுத்த வரைக்கும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிஃபர் பண்ற ஒரு டாப்பான இன்ஸ்டிடியூஷனா பார்க்கப்படுது. ஹிப்ஹாப் தமிழ் ஆதி வந்து அங்க படிச்சுட்டு வந்த ஒரு மாணவர், உங்களுக்கு நல்லாவே தெரியும். சோ இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட்னு பார்த்தோம்னா 2702 கவுன்சிலிங் கோட். 186.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். பிளேஸ்மெண்ட்ஸ் வைஸும் நாக் அண்ட் என்பிஏ ரெண்டுமே இருக்கிற ஒரு கல்லூரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இன்ஸ்டிடியூஷனும் ப்ரிஃபர் பண்றாங்க. பண்ணாரியம்மனுக்கு அடுத்தபடியா கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ். ஸோ கொங்கு காலேஜை பொறுத்த வரைக்கும் என்ஐஆர்எஃப் ரேங்கிங்ல த மோஸ்ட் ப்ரியர் காலேஜா பார்க்கப்படுது. டாப் ரேங்கிங் வாங்கிட்டு இருக்க ஒரு கல்லூரி. நாக் அண்ட் என்பிஏ எல்லாமே வச்சிருக்காங்க. அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன். ஸோ ஈரோடு பெருந்துறையில் இருக்கிற ஒரு கல்லூரி. 2711 கவுன்சிலிங் கோடு. இங்க வந்து லாஸ்ட் இயர் 185 வந்து க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. இதுக்கு அடுத்த கட்டமா நம்ம பார்க்கறது ஆப்வியஸ்லி மெப்கோச் லிங்க் இன்ஜினியரிங் காலேஜ் 4960 வந்து இதோட கவுன்சிலிங் கோடு. ஸோ இங்கேயும் வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப்னு பார்த்தோம்னா 182.5 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இந்த இன்ஸ்டிடியூஷன் பொறுத்த வரைக்கும் சிவகாசியில் இருக்க ஒரு பெரிய கல்லூரியா பார்க்கப்படுது. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அந்த காலேஜை அந்த ரீஜன்ல ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ சவுத் ஜோன்ல வந்து யார் ஹை கட் ஆஃப் வச்சிருந்தாலும் இந்த இன்ஸ்டிடியூஷனை பார்த்துட்டு தான் இது கிடைக்கலன்னா தான் அடுத்த இன்ஸ்டிடியூஷன் பார்க்குறாங்க. சவுத் ஜோன்ல டாப் மோஸ்டா பார்க்கப்படுது மெப்கோ தான். சரிங்களா? அடுத்த கட்டமா சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் 1216. ஸோ இது வந்து சென்னையில் இருக்கிற ஒரு கல்லூரி தான். இந்த காலேஜும் வந்து பார்த்தோம்னா 175 வந்து லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப். இதையும் ஜாஸ்தி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க. ஸோ இங்கே வந்து 1216 வந்து இந்த காலேஜோட கவுன்சிலிங் கூட பார்க்கப்படுது. ஸோ இதுவுமே உங்களுக்கு இந்த டாப் 25குள்ள இன்க்ளூட் ஆகிற ஒரு கல்லூரி. இதுக்கு அடுத்த கட்டமா சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் 2618 வந்து இதோட கவுன்சிலிங் கோடு. ஸோ இந்த காலேஜுக்குன்னு பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்து 165 அந்த மாதிரி ஒரு ஓசி கம்யூனிட்டியில லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃபா இருந்திருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் டாப் 25ல அடங்குற ஒரு கல்லூரின்னு சொல்லலாம். ஓகே, இப்போ எல்லாத்துக்குமே வர மிகப்பெரிய டவுட், இந்த லிஸ்ட்ல சிஇஜி கேம்பஸ் வரல, பிஎஸ்ஜி டெக் வரல, எஸ்எஸ்என் காலேஜ் வரல, தியாகராஜர் மதுரை வரல, ஆர்எம்டி காலேஜ் வரல, இனியும் ஒரு சில பேர் சொல்லப்படுற பெரிய கல்லூரிகள் வரலன்னு நினைக்கிறீங்கன்னா அந்த கல்லூரிகள் எல்லாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் வந்து இல்ல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அந்த கோர்ஸ் இருந்திருந்தால் லாஸ்ட் இயர் அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ் இருந்திருந்தா ஸ்டூடெண்ட் சூஸ் பண்ணிருப்பாங்க. அது லிஸ்ட் ரேங்கிங்ல வந்திருக்கும். ஆனா இந்த வருஷம் அந்த கோர்சஸ் எல்லாம் வருதா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சுக்கலாம்? ஒரு சில காலேஜஸ் எல்லாம் அவங்க வெப்சைட்ல போட்டுருவாங்க, இந்த வருஷம் நாங்க கொண்டு வரோம்னு சொல்லிட்டு ஸ்டார் போட்டிருப்பாங்க அந்த கோர்ஸுக்கு.
மேலே லைட்டாக இந்த மாதிரி தெரியுதுல, இந்த மாதிரி 2-3 ஸ்டார் போட்டிருப்பாங்க. அது அப்படின்னா புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு கோர்ஸ், அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், இல்லைனா அப்ரூவல் கிடைச்சிரும் அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றதுக்காக அந்த மாதிரி ஸ்டார் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வருஷம் எந்தெந்த கல்லூரிகள் வருது அப்படிங்கிறது அடுத்து வர வீடியோஸ்ல நான் சொல்றேன். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இதுல 25 கல்லூரிகள் நம்ம கொடுத்துருக்கோம். 25 கல்லூரிகளுமே டாப் ரேங்க்டு காலேஜஸ் தான். ஸோ இது எல்லாமே நீங்க ப்ரிஃபர் பண்ணலாம். இதுக்கான கட் ஆஃப் மார்க் கம்யூனிட்டி வைஸ், டிபார்ட்மெண்ட் வைஸ் அடுத்து வர வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொன்றா பேச போறோம். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நான் அடுத்ததா வேற ஏதாவது பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, கட்டாயமா நான் அதை பத்தி பேசுறேன். வேறொரு வீடியோல வேறொரு சில இன்ஃபர்மேஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ற வரைக்கும் சைனிங் ஆஃப் யுஎஸ்டிபி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹேவ் அ குட் டே அண்ட் டேக் கேர். பை.